தன்னுடைய மதிப்பு வாய்ந்த விலை உயர்ந்த நேரத்தை கொடுத்து இன்றைய ஆன்லைன் மீட்டிங்கில் ஒன்று சேர்ந்திருக்க அனைவருக்கும் ஆன்மீக குடும்ப சார்பாக இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். முழு நாட்டில் 26 ஜனவரியை குடியரசு தினமாய் அல்ல சட்ட தினமாய் எல்லா ஆண்டும் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறோம். நம் தாய்நாடான பாரதம் நீண்ட காலமாய் ஆங்கிலர்களின் அடிமையில் இருந்தது. அதனால்தான் நாம் ஆங்கிலர்களின் சட்டங்கள் வழிபட வேண்டியதா இருந்தது. பாரதிய சுதந்திர வீரர்கள் மூலமாக நீண்ட கால முயற்சிக்கு பின் கடைசியாக 15 ஆகஸ்ட் 1947 பாரதம் சுதந்திரமானது. ஆனால் இதை சம்பூர்ண சுதந்திரம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் முழு நாடும் தேசத்தின் கட்டமைப்பின் மேல்தான் இருக்கிறது. ஒருவேளை நாட்டில் கட்டமைப்பு இல்லாவிட்டால் நாட்டில் கலவரங்கள், சண்டைகள், அத்தியாச்சாரங்கள் தொடங்கிவிடும் மற்றும் சாதாரணமான மக்கள் தன்னுடைய மூலமான அதிகாரங்களை அடையக்கூட மாட்டார்கள். அதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் உலகம் முழுக்க உள்ள சட்டமைப்புகளை கவனமாய் படித்த பின் பாரதத்தின் சட்டமைப்பை உருவாக்கினார் மற்றும் அதை ஜனவரி 26, 1950 நடத்தையில் கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் பாரதம் முழுமையாக சுதந்திரமானது. பாரத நாட்டின் சட்டத்தின் குறிக்கோளை வெளிப்படுத்துவதற்காக ஒரு முன்னுரையை முன்வைத்தனர். இந்திய சட்டத்தின் முன்னுரையை உலகிலே சிரேஷ்டமானதாக கருதப்படுகிறது. இந்த முன்னுரையில் சில முக்கியமான விஷயங்களின் மேல் கவனம் செலுத்தப்பட்டது. அதாவது சமுதாயத்தின், பொருளாதாரத்தின் மற்றும் அரசியல் நீதி மற்றும் நாட்டின் ஒற்றுமை போன்ற விஷயங்களில் நிலையில் வைக்கப்பட்டது. அப்போ என் நாட்டின் சட்டமைப்பு இவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கிறதோ அப்போ அந்நாடு எவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கணும். அதனால்தான் நாம் பாரத நாட்டை சிறந்த நாடு என்று சொல்கிறோம். 2024 பாரதம் தன்னுடைய 75ஆம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது. இன்று வரை 100 முறை சட்டத்தின் திருத்தங்களை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்பொழுதும் பாரதம் முன்னேறவில்லை. இந்த தேசிய கொண்டாட்டத்தை வெறும் கொண்டாட்டமாய் நினைக்காமல் நாம் ஏன் இந்த சுதந்திர தினத்தை, அதாவது இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் என்று நினைத்து பார்க்கலாம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். அதாவது நாம் உண்மையாக சுதந்திரம் ஆகிவிட்டோமா? ஏனென்றால் இன்று கூட சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்ற பாவனை இருக்கிறதா இல்லையா? அபராதிகளுக்கு தண்டனை கிடைக்கிறதா இல்லையா? பணக்காரர்கள் பணக்காரர்களாவே ஆகிக்கொண்டிருக்கிறார்களா மற்றும் ஏழைகள் ஏழைகளாவே ஆகிக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சிந்தனைக்கு, நம்பிக்கைகளுக்கு மற்றும் வழிபாடுகளுக்கு சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா? பெண்களை பலவீனமானவர்கள் என்று நினைத்து அவர்களை கீழான பார்வையில் பார்க்கிறார்களா இல்லையா? தினமும் ரேப் கேசஸ் அதிகரிக்கிறதா இல்லையா? எந்த பாரத நாட்டில் ராணி லட்சுமிபாய் போன்ற வீராங்கனாக்கள் இறந்தார்களோ அதே பாரத நாடு இன்று உலகத்தில் பெண்களுக்காக பாதுகாப்பு இல்லாத 5 நாடுகளில் கணக்கிடப்படுகிறது. என் நாட்டின் தூய்மையான பூமியை ரிஷி முனிகள், சாது சன்னியாசிகள் தன்னுடைய கடினமான தவத்தின் மூலமாக வளர்த்தார்களோ இன்று அந்நாட்டில் பிரஷ்டாச்சாரம், விபச்சாரம் எழிலை பரவி கொண்டிருக்கிறது. ராஜாங்கத்திற்காக, ஜாதிக்காக, மொழிகளுக்காக கலவரங்கள் நடக்கிறது. இந்த பாரதிய நாட்டில் இருக்கிற அரசியல் பார்ட்டிகளின் எண்ணிக்கை வேறு எந்த நாட்டிலும் கிடையாது.
இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் இந்த பாரத நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள் மற்றும் அவர்கள்தான் ஒருவருக்கு ஒருவர் அதிகமாக சண்டையிடுகிறார்கள். இது போன்ற சண்டை வேறு எந்த நாட்டிலும் நடப்பதில்லை. அப்போ நாம் இந்த பாரத நாட்டை திறமையான நாடு என்று சொல்ல முடியுமா? இந்த பாரதம் முழு உலகத்திலும் தர்மத்திற்காக, தன் கலாச்சாரத்திற்காக புகழ் பெற்றுள்ளது. ஆனால் இன்று அதே பாரத பூமியில் தர்மத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் எந்த விதமான மகத்துவமும் கொடுக்கப்படுவதில்லை. பாரத நாட்டின் இந்நிலைக்கு நாம் எல்லோரும் பொறுப்பாளிகளாகும். ஏனென்றால் நாம் நமது நிறைய விஷயங்களை மறந்துவிட்டோம் மற்றும் வேறு மற்ற நாட்டின் கலாச்சாரத்தை நமதாக்கிக் கொண்டோம். எந்த பாரத நாடு தங்க பறவை என்று சொல்லப்பட்டதோ அதே பாரத நாடு இன்று லோன் வாங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணம் என்னவென்று தெரியுமா? ஆன்மீகம் இந்நாட்டின் வேராகும். ஆன்மீகத்தை மறப்பதே இதன் காரணமாகும். எந்த மரத்தின் வேர்கள் பலவீனமாகிறதோ அம்மரத்தின் வீழ்ச்சி நிச்சயமாகும். ஆனால் இந்த ரகசியத்தை நாம் பாரதவாசிகள் புரிந்து கொள்வதில்லை. இன்றைய நாட்டில் கலாச்சாரங்கள் மாறிவிட்டன. நமது உணவிலிருந்து நமது எண்ணங்கள் வரை எல்லாமே மாறிவிட்டன. பாரதத்தில் யுனானிகள், பாரசீகர்கள், கிரீக், துருக்கி, முகல் போன்றவர்கள் நிறைய வருடங்கள் வரை பாரதத்தில் ஆட்சி செய்தனர். ஆனால் கடைசியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் ஆட்சி இருந்தது. அப்போ பாரதிகள் இவர்களின் பிரபாவத்தில் வந்து தன்னுடைய கலாச்சாரத்தை மறந்துவிட்டனர். நமது உண்மையான ரூபத்தை மறந்துவிட்டோம். நாம் நமது பாரத நாட்டையே மறந்துவிட்டோம். பாரதம் என்ற வார்த்தை 2 சொற்களின் செயற்கையாகும். பா என்றால் ஒளி, ரதம் என்றால் இருக்கக்கூடியவர்கள். அதாவது பாரதவாசிகள் எப்பொழுதும் ஞான ஒளியில் இருந்தார்கள். ஆகவே பாரத நாடு செல்வ செழிப்பான நாடாக இருந்தது. இந்த செல்வம் தான் மற்ற நாட்டை சேர்ந்தவர்களை பாரதத்தில் இழுத்து வந்தது. அவர்கள் நம் நாட்டை கொள்ளையடித்தனர், இம்சை செய்தனர், மதத்தை வலுக்கட்டாயமாக மாற்றி வைத்தனர், பெண்களுக்குள்ள கெட்ட விவகாரம் செய்தனர் மற்றும் இந்த பாரதம் மற்றும் பாரத மக்களை முழுமையாக மாற்றி வைத்தனர். எந்த பாரத நாட்டில் கொஞ்சம் கூட எளிமை இருந்ததில்லையோ அதே பாரத நாட்டில் இந்த 20% மக்கள் எளிமையில் வாழ்கின்றனர். ஆங்கிலேயர்கள் நம் நிறைய விஷயங்களை மாற்றி வைத்தனர். கலாச்சாரத்தை மாற்றி வைத்தனர், கல்வி அமைப்புகளை மாற்றி வைத்தனர். இவ்வளவு ஆகிய பின்னும் நாம் இன்றைய நாள் வரை அவர்களை தான் பின்பற்றுகிறோம். இது யோசிக்க வேண்டிய விஷயமாகும். அதாவது நம் இந்தியர்கள் தன்னை சுதந்திர மக்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இன்னும் நாம் மறைவான ரூபத்தில் ஆங்கிலேயர்களின் அடிமையாக தான் இருக்கிறோம். அந்த ஆங்கில நாடுகள் முன்னேறிவிட்டனர். ஆனால் பாரத நாடு இன்னும் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. 42ஆம் ஆட்சி அமைப்பின் பரிசோதனைக்கு பின் பாரத சட்டத்தில் தர்ம நிரபேட்ச என்ற வார்த்தையை சேர்த்துவிட்டனர். இதற்கு பின் பாரதத்தின் நிலைமை இன்னும் கம்பீரமாகிவிட்டது. ஏனென்றால் ரிலிஜியன் இஸ் மைட் என்று சொல்லப்படுகிறது. தர்மத்தில் தான் பலம் இருக்கிறது, மதத்தில் தான் பலம் இருக்கிறது. ஆனால்
நாம் இந்தியர்கள் மதத்தையே ஆட்சியிலிருந்து பிரித்துவிட்டோம். அதனால்தான் இன்றைய நாளில் நிறைய மக்கள் நாஸ்திகர்களாய் ஆகிவிட்டார்கள். தர்மம் என்றால் தாரணை ஆகும். எங்கு தர்மம் அதாவது தாரணை இல்லையோ அங்கு சரித்திரத்தை உருவாக்க முடியாது. அந்நாட்டின் மக்களின் சரித்திர வீழ்ச்சி நிச்சயமாகும். என் நாட்டின் மக்களின் சரித்திரம் வீழ்ச்சியை சந்திக்கிறதோ அந்நாட்டில் எவ்வளவு சட்டங்களை கொண்டு என் நாட்டின் மக்களின் சரித்திரம் வீழ்ச்சியை சந்திக்கிறதோ அந்நாட்டில் எவ்வளவு சட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட அந்நாட்டின் வீழ்ச்சி நிச்சயமாகும். இதற்குதான் ஒருவர் சொல்லியிருக்கிறார், when health is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. அதாவது நாம் செல்வத்தை தொலைத்தாலும் கூட எதுவும் தொலைப்பதில்லை. எப்போ நாம் உடல்நிலையை தொலைக்கிறோமோ அப்பொழுது நாம் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைக்கிறோம். ஆனால் எப்போ நாம் சரித்திரத்தை தொலைக்கிறோமோ அப்போ நாம் எல்லாத்தையும் தொலைத்து விடுகிறோம். இன்றைய உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கிறது, ஆனால் கடவுள் ஒருத்தர் ஆவார். தர்மத்தின் பொருள் தாரணை ஆகும். அப்போ நமது தாரணை என்ன? இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? இந்த கேள்விக்கான பதிலை சுயம் பகவானே வந்து தருகிறார். இன்னைக்கு வெறும் பாரதவாசிகள் மட்டும் இல்லை, ஆனால் முழு உலகத்தின் தாரணை சமமாக இருக்கிறது. அது என்னவென்றால் நாம் எல்லோரும் தன்னை 5 தத்துவங்களாய் உருவாகிய உடல் என்று நினைக்கிறோம். ஆகவே இதுதான் உலகத்தில் உருவாக்குகிற எல்லா பிரச்சனைகளும் காரணமாகும். ஏனென்றால் 5 விகாரங்கள் ஆகிய காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் தான் உலகில் பிரஷ்டாச்சாரம், வியபிச்சாரம், ஜாதி கலவரம், மத கலவரம், மொழி கலவரம் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது. இந்த பிரச்சனை எல்லாம் தன்னை தேகம் என்று புரிந்து கொள்வதால் தான் வருகிறது. ஆனால் நாம் உடல் கிடையாது, நாம் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா உடலில் 2 புருவங்களுக்கு மத்தியில் ராஜா போல் அமர்ந்து உயர்ந்த இடத்தில் அமர்ந்து உடலை கண்ட்ரோல் செய்கிறது. இந்த ஆத்மாவின் ஞானம் பெரும் கீதையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த சாஸ்திரங்களிலும் இதன் ஞானம் கிடையாது. கீதையில் தான் ஸ்வதர்மத்தின் விஷயம் வந்திருக்கிறது. ஸ்வதர்மம் என்றால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளணும். ஆகவே ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஞானத்தை அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களும் எடுத்துக்கொள்ளலாம். பெரும் கீதை மட்டும்தான் வாழ்க்கையை வாழும் கலை, கர்மங்களின் ஆழமான நிலை, அனைத்து குணம் நிறைந்த மனிதன் ஆகக்கூடிய யுக்தி, பரமாத்மாவை அடையிற ஞானம் போன்ற அனைத்து விஷயங்களின் ஞானத்தை கொடுக்கிறது. கூடவே கீதையில் அறிவியல், வேதியியல், உயிர் விஞ்ஞானம், யோக விஞ்ஞானம், ஜோசிய சாஸ்திரத்தின் ஞானம் கூட அடங்கியிருக்கிறது. கீதையில் இருக்கும் ஆழமான விஷயங்கள் வேறு எந்த கட்டமைப்பிலும் கிடையாது. பலே அந்த ஆட்சி அமைப்பில் எவ்வளவு சட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அது மனிதர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டதாகும். மற்றும் மனிதன் சுயநலவாதி, தன்னில மனம் கொண்டவன் ஆவான். அப்போ அவன் மூலமாக உருவாக்கப்பட்ட சட்டமைப்பு சிரேஷ்டமான ஆட்சி அமைப்பு ஆகுமா? ஆகாது. இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை சுயம் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அமைப்பாகும். இந்த விஷயத்திற்காக தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே
कार्याकार्य व्यवस्थितो ज्ञात्वा शास्त्र विधानोक्तं ते कर्म कर्तुम निहारति. அதாவது இந்த கீதை சட்டமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் கர்மங்கள் தான் செய்யக்கூடிய கர்மங்களாகும். ஆனால் அந்த கீதை ஆட்சியமைப்பை நாம் பாரதவாசிகள் நிர்வாகம் செய்யவில்லை. அதனால்தான் பாரதத்தின் நிலைமை இப்படி மோசமாக ஆகிவிட்டது. அதற்கு கூட கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாஸ்திர விதி முத்ஸ்ய वर्तते कामकारः न सिद्धि न वाप्नोति न सुखम न पराम्पति. அதாவது யார் கீதை சட்டமைப்பை விட்டு மற்ற மனிதர்களின் சட்டமைப்பின்படி நடக்கிறார்களோ அவர்கள் சித்தியை, சுகத்தை, விஷ்ணு லோகத்தின் பரமகதியை அடைய மாட்டார்கள். வாஸ்தவிகத்தில் கீதைதான் பாரதத்தின் சட்டமைப்பாகும். கடவுளால் பாரதத்திற்கு கொடுக்கப்பட்ட பரிசாகும். ஆனால் கீதையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். அதாவது கீதையின் இவ்வளவு எடிஷன் இருக்கும் போது நாம் எந்த கீதையை பின்பற்ற வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில் கூட சுயம் பகவான் வந்து தருகிறார். கீதை ஒரு கவிதையாகும். கவிதையின் அர்த்தங்களை கவி அல்ல பகவான் தான் அறிவார். மற்றும் கீதை சுயம் பகவான் மூலமாக கொடுக்கப்பட்டதாகும். ஆகவே அதன் அர்த்தங்களை பகவான் தான் புரிய வைப்பார். அவரால் தான் மட்டும் புரிய வைக்க முடியும். அதை புரிய வைக்க சுயம் கடவுளே வந்துள்ளார். அதனால் தான் கீதையில் பகவான் உவாச், அதாவது கடவுள் சொல்கிறார் என்று வந்துள்ளது. ஆனால் கடவுள் எப்போ வருகிறார்? இந்த கேள்வியின் பதிலை கீதையிலே சொல்லியிருக்கிறார். அதாவது யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். இதன் பொருள் என்னவென்றால், பரத வம்சியே, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு அவதூறம் நடக்கிறதோ, அதர்மம் அதிகரிக்கிறதோ, அப்பொழுது நான் சுயம் பிறக்கிறேன். ஆகவே இன்றைய காலத்தில் தர்மத்திற்கு தீங்கு நடக்கிறதா இல்லையா? ஏனென்றால் இன்றைய உலகத்தில் ஆன்மீகத்திற்கு மதிப்பு கொடுப்பதில்லை. தார்மீக மக்களை பின்னேறிய மற்றும் பழைய எண்ணம் கொண்ட மக்கள் என்று கருதுகிறார்கள். இன்றைய உலகம் சேஷனுக்கு தான் மகத்துவம் கொடுக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பாரதிய தர்மத்தை மறந்துவிட்டார்கள். என் நாட்டின் ஆட்சி செய்பவர்களே மதத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதில்லையோ அந்நாட்டின் பிரஜைகள் எப்படி தர்மத்தை நம்புவார்கள்? தர்மத்தின் குறைவில்தான் அதர்மம் அதிகரிக்கிறது. இன்றைய உலகம் சயின்ஸிற்கு மகத்துவம் கொடுக்கிறது. அதன் மூலமாக கிடைக்கிற சுகத்தை அமிர்தம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் ஆரம்பத்தில் தான் சுகத்தை கொடுக்கிறது, கடைசியாக துக்கத்தை மட்டும்தான் தருகிறது. விஞ்ஞானத்தின் படைப்பின் வசதி மூலமாக தான் இன்றைய மக்கள் சோம்பேறி ஆகிவிட்டனர் மற்றும் இதுதான் நிறைய நோய்களுக்கு இடம் கொடுக்கிறது. சரித்திரம் கீழே விழுகிறது மற்றும் என் நாட்டின் மக்கள் கெடுகிறார்களோ அந்நாட்டில் பொல்யூஷன் அதிகரிக்கிறது. கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது, அதர்ம விரோதாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரிய ஸ்ரீஷு துஷ்டாசு வாஷ்மேய ஜாயத்தே வர்ணசங்கர். அதாவது அதர்மம் அதிகரிக்கும் போது குலத்தின் பெண்கள் கெடுகிறார்கள். இதன் மூலமாக விவசாயி பிரஜைகள் பிறக்கிறார்கள் மற்றும் இந்த வர்ணசங்கர் பிரஜைகள் குலத்தை அழிக்கத்தான் பிறக்கிறார்கள். மற்றும் இதை நாம் இன்றைய உலகில்
காணலாம். இப்போ பிறக்கிற கூர்மையான அறிவு கொண்ட மக்கள் இந்த உலகத்தை அழிப்பதற்காக ஒரு மிக பயங்கர படைப்பை படைக்கிறார்கள். அது என்னவென்றால் அது ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம் ஆகும். இந்த அணு ஆயுதங்களிடம் முழு உலகத்தை அழிப்பதற்கான சக்தி இருக்கிறது. மற்றும் மதத்தை மதிக்க மாட்டுகிறார்களோ, மதத்திற்கு அவதூறம் நடக்கிறது. அது போல நேரத்திற்காக தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது நான் சந்தர்களை காக்குவதற்காக, துஷ்டர்களை அழிக்குவதற்காக மற்றும் இங்கே உண்மையான மதத்தை முழுமையாக படைப்பதற்காக கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பம், அதாவது 2 யுகத்தின் நடுவில் இருக்கும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் திவ்ய பிறப்பு எடுக்கிறேன். அப்போ இது போல யுகம் வந்துவிட்டதா இல்லையா? கண்டிப்பாக இந்த யுகம் வந்துவிட்டது. அப்பொழுது இதன்படி கடவுள் திவ்ய பிறப்பை எடுத்திருக்கிறார். திவ்ய பிறப்பு என்றால் கர்ப்பத்தின் மூலமாக பிறப்பு எடுப்பதில்லை. அவர் சங்கரின் உடலில் நுழைகிறார். அதனால்தான் சிவசங்கரர் என்று சொல்கிறோம். இன்றைய உலகத்தில் இருக்கும் சட்டத்தில் பலமே இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் ஆட்சியில் அமர்ந்தால் அவர் சட்டத்தை, நியமங்களை மாற்றுகிறார். நாளை ஒரு மினிஸ்டர் வேறு ஒரு ஆட்சி அமைப்பை உருவாக்குகிறார். இது போல நடக்கும் போது சட்டத்திற்கு, ஆட்சி அமைப்பிற்கு பலமே இருக்க மாட்டுகிறது. இன்றைய குடியாட்சியில் நாம் எல்லோரும் துக்கத்தில் இருக்கிறோம். அத்தியாச்சாரம் அதிகரித்தே போகிறது. குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதில்லை. லோவர் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட் வரைக்கும், ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைப்பதில்லை. இன்றைய உலகத்தில் பணக்காரர்கள் பணக்காரர்களா ஆகிக் கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளா ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். பலே இந்த குடியாட்சியில் மக்களின் நன்மைக்காக நிறைய திட்டங்களை உருவாக்கிறார்கள். இலவச தானியம், வீடு, மருந்து, தண்ணீர், மின்சார வசதி போன்ற நிறைய திட்டங்களை உருவாக்கிறார்கள் மற்றும் அதை அமலில் கூட கொண்டு வரார்கள். அப்ப கூட இந்நாட்டின் மக்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். இந்நாட்டின் மக்களை முழுமையாக சுகம், அமைதி, செல்வம் நிறைந்த மக்கள் என்று சொல்ல முடியாது. இவ்வளவு முயற்சிக்கு பின் கூட துக்கம் அதிகரித்து போகிறது. ஏனென்றால் ஒரு கடவுள் தவிர வேறு யார் மூலமாகவும் சுகத்தின், அமைதியின் வழியை சொல்லித் தர முடியாது. அவர் ஆன்மீக ஞானத்தை சொல்லித் தருகிறார். அவர் ஆன்மீக ஞானத்தின் மூலமாக ஆட்சியின் விதியை கற்றுக் கொடுக்கிறார். அது மூலமாக தான் ராமராஜ்யம் வருகிறது. அந்த ராமராஜ்யத்திற்காக தான் சொல்லப்படுகிறது, दैहिक दैविक भौतिक तापा ராமராஜ்ய கஹு நஹி வியாபா. அதாவது அந்த ராமராஜ்யத்தில் தெய்வத்தின் துக்கம், துர்பாகியம், இயற்கை சீற்றங்கள் இருக்காது. எப்பொழுதுமே சுகம் மட்டும்தான் இருக்கும். அந்த ராமராஜ்யத்தை படைக்கிற கடவுளை கீதையில் அனோரணியான், அதாவது ஒரு ஒளி புள்ளி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கீதையில் வர்ணிக்கப்பட்டுள்ள பிரவேஷ்டும் வார்த்தையின் அடிப்படையாக ஒரு மனித உடலில் நுழைந்து அவதரித்து விட்டார் மற்றும் அந்த கீதையின் விளக்கத்தை கொடுக்கிறார். ஆங்கில கவர்னர் ஜெனரல் மக்காவுலே மதத்தை
பாரதிய கலாச்சாரத்தை அதிகரிக்கும் அந்த பழமையான குருகுலங்களை அழித்து ஆங்கில படிப்பை தொடங்கி வைத்தார். ஆனால் கடவுள் இப்பொழுது ஒரு ஆன்மீக பரிவாரத்தை, ஆன்மீக குடும்பத்தை, ஆன்மீக குருகுலத்தை உருவாக்கிறார். அந்த குருகுலத்தில் முதியோர்களில் இருந்து குழந்தைகள் வரை இலவசமாய் இந்த கீதை ஞானத்தை எடுத்துக் கொள்ளலாம். இன்றைய உலகத்தில் யாரும் சுதந்திரமாய் கிடையாது. அனைத்து மக்களும் 5 விகாரங்களின் சிறையில் இருக்கிறார்கள். கடவுள் கற்றுக் கொடுக்கிற இந்த கீதை ஞானத்தின் மூலமாக நாம் சிறையில் இருந்து விடுபட்டு சுதந்திர பறவை போல் பறக்கலாம். பாரதிய சட்டமைப்பை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் ஈஸ்வரிய சட்டத்தை பற்றி அறிவீர்களா? கீதையை எல்லா சாஸ்திரங்களுக்கும் சிரோமணி, அதாவது தலைவி என்று சொல்கிறார்கள். கீதை ஆட்சி அமைப்பின்படி நடந்தால் மட்டும்தான் நாம் சிரேஷ்டமான மனிதன் ஆக முடியும். ஒரு கடவுளால் தான் மட்டும் இந்த கீதையின் உண்மையான அர்த்தங்களை புரிய வைக்க முடியும். கடவுள் இந்த ராஜயோகத்தின் மூலமாக ராஜாக்களை இந்த ராஜயோகத்தின் மூலமாக கடவுள் ராஜாக்களை படைக்கிறார். அந்த ராஜாக்களின் ஆட்சி நீண்ட காலம் வரை நடந்தது. கீதை தான் நம் வாழ்க்கையின் சட்டமைப்பாகும், ஆட்சி அமைப்பாகும். அதன்படி நடந்தால் லாபம்தான் ஏற்படும், அதன்படி நடக்காவிட்டால் தீங்கு ஏற்படும். எந்த மூல அதிகாரங்களின் வர்ணனை இந்திய சட்டமைப்பில் செய்யப்பட்டுள்ளது அதை நாம் ஆன்மீகத்தின் அடிப்படை கீதையின் சட்டமைப்பின்படி புரிந்து கொள்ளலாம். முதல் அதிகாரம் சமநிலையின் அதிகாரமாகும். இன்றைய உலகத்தில் ஆண் மற்றும் பெண்ணை சம பார்வையில் பார்ப்பதில்லை. ஏனென்றால் நாம் தன்னை உடல் என்று புரிந்து கொள்கிறோம். எப்பொழுது நாம் தன்னை உடல் என்று மறந்து ஆத்மா ஆத்மா சகோதரர்கள் என்ற பார்வையில் பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண் மற்றும் பெண்ணிற்கான சமமான அதிகாரம் மற்றும் எல்லோரையும் சமநிலையின் பார்வையில் பார்க்க முடியும். அதற்காக தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுகின்மித்ரார் உதாசீன மத்திய துவேஷ பந்துஷு சாதுஷ்மதி பாப்பேபிய சமபுத்திர் விசிஷ்யத்தை. ஆன்மீக ஸ்திதியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சமமான பார்வையை வைக்க முடியும். அப்பொழுதுதான் இந்து, முஸ்லிம், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற பாடம் உண்மையாகும். அடுத்தது சுதந்திரத்தின் அதிகாரமாகும். இப்பொழுது யாரும் சுதந்திரமாய் கிடையாது. நாம் பலே செல்வதற்காக சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் எல்லோரும் இந்த தேசத்தின் அடிமையாக தான் இருக்கிறோம். கீதையின் சட்டமைப்பு ராஜயோகத்தின் உயர்ந்த படிப்பின் மூலமாக சுதந்திரத்தின் படிப்பை கற்றுக் கொடுக்கிறது. இந்த ராஜயோகம் ராஜாக்களின் படிப்பாகும். அதற்கு தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ வித்யா ராஜகுயின் பவித்ரம் மிகம் உத்தமம். அதாவது இந்த ராஜயோகா ராஜாக்களின் படிப்பாகும். இன்றைய உலகில் எல்லோரும் அபராதிகள் ஆவார்கள். ஏனென்றால் நாம் தனக்குள் இருக்கும் 5 விகாரங்களின் கட்டுப்பாட்டில் வந்து தவறுகளை செய்கிறோம். அதற்கு தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, காமேஷு குரோதேஷு ரஜகுண சமுத்பவ மகாஷலே மகாபாப்மா வித்தியேர மிகேரினம். அதாவது
தேகாபிமானத்தின் மூலமாக உருவாக்கியிருக்கும் இந்த காம விகாரம் மற்றும் கோப விகாரம் ஆத்மாவின் எதிரியாய் புரிந்து கொள். ஏனென்றால் இந்த விகாரங்களின் கட்டுப்பாட்டில் வந்துதான் மனிதன் இன்று தவறுகளை செய்கிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாகும். இன்றைய உலகத்தில் யாரும் சுதந்திரமாய் கிடையாது. ஏனென்றால் இன்று கூட நாம் 5 விகாரங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அதன் அடிமையாக இருக்கிறோம். ராஜயோகாவின் படிப்பு மூலமாக தான் நாம் சுதந்திரமாகலாம். அடுத்தது மதத்தின் சுதந்திரமாகும். இன்றைய உலகத்தில் அனைவரும் தன் உடலின் மதத்தை பற்றி தான் அறிவார்கள் மற்றும் அதைதான் தன்னுடைய மதம் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் கீதை கட்டமைப்பில் ஆத்மாவின் மதத்தை, அதாவது ஆன்மீக நிலையை, ஆத்மாவின் நிலையை உயர்ந்த மதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய, ஆத்மாவின் சுய தர்மத்தை தான் சிரேஷ்டமான தர்மம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மாவின் சுய தர்மம் அதாவது ஆன்மீக நிலை. எப்பொழுது நாம் அந்த ஆத்மீக நிலையை மறக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் இந்த தேகத்தின் அடிமையாகிறோம். மற்றும் ஆத்மாவின் மதத்தில் இருப்பதுதான், ஆத்மாவின் மதத்தில் உறுதியாக இருப்பதுதான் எல்லோரின் அதிகாரமாகும். அடுத்தது படிப்புரிமையாகும். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் படிப்புரிமை இருக்கிறது. ஆனால் அது 5 தத்துவங்களின் படிப்பாகும். கீதையில் ஆன்மீக படிப்பை தான் உயர்ந்த படிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீதையில் ஒரு ஸ்லோகம் வந்திருக்கிறது, அதாவது அத்தியாத்ம வித்யா வித்யானம். ஆன்மீக படிப்பு தான் உயர்ந்த படிப்பாகும். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். இந்த ஆன்மீக படிப்புரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த ஆன்மீக படிப்பில்லாத வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாகும். இது போல ஆன்மீக ஞானிகள் தான் பரமாத்மாவின் அன்பின் பாத்திரமாக முடியும். அதற்கு தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேஷாம் ஞானி நித்தியயுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே. ஆன்மீக ஞானிகள் மட்டும்தான் கடவுளுக்கு பிரியமாக முடியும். மற்றும் தன்னுடைய மூல அதிகாரங்களுக்காக, அதன் பாதுகாப்பிற்காக நீதிமன்றம் போகுவதற்கான அதிகாரம் உள்ளது. ஆனால் கீதையின் கட்டமைப்புப்படி ஒரே ஒரு பரமபிதாதான் உண்மையான நீதிபதி ஆவார். அவர்தான் நம்மளுக்கு உண்மையான நீதியை வழங்குகிறார் மற்றும் அவரால் மட்டும்தான் நம் உரிமைகளை பாதுகாக்க முடியும். ஏனென்றால் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோகக்ஷேமம் வஹாம்யஹம். யோகிகளின் உரிமைகளை கடவுள்தான் பாதுகாக்கிறார். இதுதான் இதன் பொருளாகும். என்னுடைய பாரத தேசம் மகான் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு உயிரில்லாத பூமி மகான் வேலைகளை செய்ய முடியுமா? ஒரு உயிரில்லாத பூமி நாட்டிற்கு பேரை புகழை வழங்க முடியுமா? எந்த பாரதத்திற்கு இவ்வளவு பெயர் மற்றும் புகழ் இருக்கிறதோ அது பெரும் ஒரு உயிரில்லாத பூமியாய் இருக்கலாமா? கண்டிப்பாக கிடையாது.
இந்த புகழ் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்காக இருக்கிறது. அதனால்தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் கூட சொல்லியிருக்கிறார், இந்த பாரதம் வெறும் ஒரு நிலத்தின் பங்கு அல்ல, இது ஒரு உயிர் வாய்ந்த ராஷ்டிரிய மனிதன் ஆகும். அப்போ அந்த ராஷ்டிரிய மனிதன் யாராயிருக்கலாம்? அவரைதான் கீதையில் முதல் மனிதன் ஆதிபுருஷ் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு தான் எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த ஆண்டர்சன் சொல்லியிருக்கிறார், அதாவது அரபு தேசத்தில் இருந்து முஸ்லிம் நாடுகள் வரை புரட்சி நடக்கும் மற்றும் பயங்கர ரத்த ஆறு ஓடும். அதற்கு நடுவே பாரதத்தில் பிறந்திருக்கும் மகான் புருஷனுடைய பிரபாவம் மற்றும் புகழ் அதிகமாகும். அவர் ஒரு மனித சட்டத்தை உருவாக்குவார். அதன்படி முழு உலகத்திலும் ஒரு மொழி, ஒரு ராஜ்யம், ஒரு உயர்ந்த நீதிமன்றத்தை கொண்டு வருவார். இந்த குடியரசு தினத்தில் மிலிட்டரிக்கு மிகவும் அகத்தியம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள்தான் நம் நாட்டை பாதுகாக்கிறார்கள். தன்னுடைய உயிர் பற்றி யோசிப்பதில்லை. அதுபோலேதான் இந்த ராஷ்டிரிய மனிதன் ஒரு மிலிட்டரியை உருவாக்கிறார். அது ஆன்மீக மிலிட்டரி ஆகும். அதில் இருக்கும் வீரர்கள் 5 விகாரம் என்ற எதிரிகளை வென்று ராவண ராஜ்யத்தை மாற்றி ராமராஜ்யத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த ராமராஜ்யத்தில் எந்த எதிரிகளும் இருக்க மாட்டார்கள். இந்த குடியரசு தினத்தில் நாம் ஒரு பாடலை கூட பாடுகிறோம், அதாவது विश्व विजय करके दिखलावे तब हो प्रण पूर्ण हमारा विजयी विश्व तिरंगा प्यारा. அதாவது என்னுடைய தேசிய கொடி உலகில் வெற்றி கொண்டு வரும், உலகத்தை வென்ற பின்தான் என்னுடைய உறுதிமொழி நிறைவேறும். இதுதான் இந்த பாடலின் பொருளாகும். ஆனால் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கும் உறுதிமொழி எப்பொழுதும் நிறைவேறவில்லை. இது ஒரு கனவாய்தான் இருந்துவிட்டது. உலகின் வரலாறு இதன் சாட்சியாகும். அதாவது யாரும் பாகுபலத்தின் மூலமாக உலகத்தை வெல்லவில்லை. யுனானுடைய சிக்கந்தரில் இருந்து பிரான்சினுடைய நெப்போலியன் வரை மற்றும் ஜெர்மனியின் ஹிட்லர் கூட பாகுபலம் மற்றும் ஆயுதங்களின் பலம் மூலமாக உலகத்தை வெல்ல முயன்றனர். ஆனால் அவர்களால் உலகத்தை வெல்ல முடியவில்லை. இந்த பாடலை நாம் பாடிக்கொண்டு வருகிறோம், ஆனால் இதன் பொருளை நம்மளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. நாம் உலகத்தை வெல்லலாம் என்றால் எப்படி வெல்ல முடியும்? ஹிட்லர், நெப்போலியன் பயன்படுத்தின பாகுபலம் மூலமாகவா அல்ல யோகபலம் மூலமாகவா? கண்டிப்பாக யோகத்தின் பலம் மூலமாக தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும். அப்போ இது சாதாரண துணியால் உருவாக்கப்பட்ட கொடியின் விஷயம் அல்ல. கொடியால் உலகத்தை வெல்ல முடியாது. இது உடல் ரூபமான கொடியின் விஷயமாகும். சிவன் இந்த உலகத்தில் வரும்போது 3 மூர்த்திகள் மூலமாக தன்னுடைய வேலையை செய்கிறார். அப்போ இந்த தேசிய கொடியில் காட்டப்பட்டிருக்க இந்த 3 வண்ணங்கள் இந்த 3 மூர்த்திகளை குறிக்கிறது. இதில் இருக்கும் சிவப்பு வண்ணம் சங்கரை குறிக்கும். சங்கர் புரட்சி மற்றும் இந்த 5 விகாரங்கள் கொண்ட இந்த உலகத்தை அழிக்கிறார். அப்போ பரமபிதா பரமாத்மா சங்கர் மூலமாக ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலமாக நாம் நமது உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணி முழு உலகத்தையும் வெல்பவராய் ஆகலாம். 2ஆம் நிறம் வெள்ளை நிறமாகும். இது விஷ்ணுவை குறிக்கும். இந்த நிறம் தூய்மைக்கான அடையாளமாகும். மற்றும் 3ஆம் நிறம் பிரம்மாவின் அமைதி மற்றும் சகிப்பு தன்மைக்கான அடையாளமாகும். அவர் மூலமாக பரமபிதா பரமாத்மா சிவன் ஒரு பிராமண குடும்பத்தை உருவாக்கிறார். இது போல துணியால் உருவாக்கப்பட்ட கொடி முழு உலகத்தையும் வெல்ல முடியாது. ஆனால் இந்த வெள்ளை
பச்சை மற்றும் சிவப்பு நிறம், 3 உயிருள்ள துணி, அதாவது உடலின் அடையாளமாகும். அவர்கள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கர் ஆவார்கள். இந்த 3 ஆன்மாவின் அடையாளமாக தான் தேசிய கொடியில் 3 நிறங்களை காட்டியிருக்கிறார்கள். அவர்கள்தான் முழு உலகத்தையும் ஒரே குடும்பமாய் மாற்றி ராஜயோகத்தின் பலம் மூலமாய் முழு உலகத்தையும் வெல்கிறார்கள். மற்றும் இந்த 3 மூர்த்திகளின் நினைவார்த்தமாக தான் அரசாங்கத்தில் 3 பிரிவுகள் உள்ளன. முதல் பிரிவு பாராளுமன்றமாகும். அதாவது விதியின் விதிமுறைகளை எழுதும் பிரம்மாதான் இதில் செயலாளர் ஆவார். இரண்டாவது நீதிமன்றமாகும். அதாவது எல்லோருக்கும் நீதி வழங்கும் சங்கர் தான் இதன் செயலாளி ஆவார். அவரை தான் சாஸ்திரங்களில் தேவதைகளுக்கும் மற்றும் தானவர்களுக்கும் இருவருக்கும் சமமான நீதி வழங்கும் போல் காட்டியுள்ளனர். மற்றும் 3ஆம் பிரிவு செயலாட்சி துறையாகும். போஷிக்கும் வேலை செய்பவர் விஷ்ணு ஆவார். இந்த 3 மூர்த்திகளின் நினைவார்த்தமாக தான் சாரநாத்தில் 3 சிங்கத்தை காட்டியுள்ளனர். நாம் நமது தேசிய கீதத்தை பாடுகிறோம், ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது நாம் அந்த ஜன கன மன அதிநாயக என்ற பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். ஜன் என்றால் மனிதர்கள், கன் என்றால் மனிதர்களின் குழு, மன் என்றால் மனம், அதிநாயக் என்றால் சுவாமி. அப்போ ஒவ்வொருத்தரின் மனதின் சுவாமி யாராகலாம்? பரமபிதா பரமாத்மா மட்டும்தான் மனதின் சுவாமி ஆவார். ஆகவே இந்த தேசிய கீதம் பரமாத்மாவை வெளிப்படுத்துகிறது. மற்றும் வந்தே மாத்திரம் என்ற பாடல் கன்யா மாதாக்களை குறிக்கிறது. அதாவது பரம்பிதா பரமாத்மா சிவன் இந்த கன்யா மாதாக்கள் மூலமாக ஸ்வர்க்கத்தின் கதவை திறக்கிறார். ஆகவே இந்த குடியரசு தின சார்பாக உங்கள் அனைவருக்காகவும் ஒரு இனிய செய்தி உள்ளது. அதாவது இப்போ இந்த கலியுகம், அதாவது ராவண ராஜ்யம் முடிய போகிறது மற்றும் சத்யுகம், அதாவது ஒரு சொல், ஒரு மதம், ஒரு ராஜ்யம், ஒரு மொழி கொண்ட ராமராஜ்யம் வரப்போகுது. அந்த ராமராஜ்யத்தை படைக்க கடவுள் சாக்காரத்தில் வந்துள்ளார். கடவுள் மூலமாக கொடுக்கப்படுகிற இந்த கீதை ஞானத்தின் மூலமாக தான் ராமராஜ்யம் வரும். மற்றும் இந்த கீதை ஞானத்தை எந்த ஒரு உழைப்பில்லாமல் மற்றும் செலவில்லாமல் வீட்டில் அமர்ந்து கொண்டே எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எல்லோரும் இதை அறிவீர்கள். அதாவது அயோத்தியாவில் ராமரின் கோவிலில் பிராண பிரதிஷ்ட கொண்டாட்டம் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது. ஏனென்றால் நிறைய வருடங்களுக்கு பின் ராமர் கோவிலின் படைப்பில் நாம் வெற்றி அடைந்தோம். ஆனால் உண்மையான அந்த ராமர் கோவிலை கட்டியவர் யார் என்று தெரியுமா? இந்த உண்மையான ராமர் யார் என்று தெரியுமா? ராமரின் அர்த்தம் என்னவென்றால் ரம்மித்தே யோகினோ யஸ்மின் இதி ராம, அதாவது யோகிகள் யாரில் வசிக்கின்றனரோ, ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்தான் ராமர் ஆவார். அப்போ அவர் திரேதாயுகத்தை சேர்ந்த ராமராய் இருக்கலாமா? ஏனென்றால் ஒருவேளை ராமர் கடவுளாய் இருந்தால் ராமரை கூட சிவலிங்கத்தை பூஜை செய்கிற மாதிரி காட்டியுள்ளனர். அதனால்தான் ராமேஸ்வரத்தில் ஜோதிர்லிங்கத்தை காட்டியிருக்கிறார்கள். அப்போ ராமர் கடவுளாய் இருந்தால் அவர் ஏன் அந்த நிராகார ஜோதிர்லிங்கத்தை பூஜிக்கணும்? அப்போ ராமரின் கடவுள் கூட அந்த ஒரே நிராகார சிவன் பரமபிதா பரமாத்மா ஆவார். ஆகவே சிவனின் மகிமையில் ராமாயணத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், சிவ துரோகி மம் தாஸ் கஹாவா சோனரு சப்னே மோகின பாவா, அதாவது சிவனுக்கு துரோகம் செய்பவர்கள் என்னை அடைய மாட்டார்கள். இதுதான் இதன் பொருளாகும். மற்றும் கல்ப லகி பிரபு அவதாரா இது கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது
ஒவ்வொரு கல்பத்திலும் கடவுள் அவதாரம் எடுக்கிறார். அதன்படி பார்த்தால் ஒளிப்புள்ளி சிவன் இந்த கடைசி நேரத்தில், அதாவது இந்த கலியுகத்தின் கடைசியில் அவதரித்து விட்டார். அப்போ அவர் எந்த மனித உடலில் வந்திருக்கிறாரோ அவர்தான் உண்மையான ராமர் ஆவார். அவர் தன்னுடைய கோயில் ரூபமான வீடை, அதாவது இந்த ஆன்மீக பரிவாரத்தை மறைமுகமாக உருவாக்கிறார். அதனால்தான் குப்த ரூபத்தில் சத்தியுகத்தை படைக்க சிவன் கடவுள் வந்திருக்கிறார். மனிதனே, இப்பொழுதாவது நீ எழுந்து கொள் என்ற பாடல் கூட பாடுகிறார்கள். எப்படி நிறைய முயற்சிக்கு பின் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டப்பட்டதோ அதே போல அந்த சைத்தன்யமான ராமர் இந்த உலகில் கண்டிப்பாக ராமராஜ்யத்தை கொண்டு வருவார். இப்போ நாம் அனைவரும் புரிந்து கொண்ட விஷயங்களை ஒரு சிறு ரூபத்தில் பார்க்கலாம். நாம் இதை புரிந்து கொண்டோம், அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதை தான் மனிதர்களின் வாழ்க்கை சட்டமைப்பாகும். அதை இப்ப கடவுள் நேரடியாய் வந்து சொல்கிறார். ஈஸ்வரி கட்டமைப்பு மூலமாக தான் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். மற்றும் பாரதம் முன் போலவே தங்க பறவையாய் மாறும் மற்றும் ராமராஜ்யம் இதே பாரதத்தில் வரும். நாம் புரிந்து கொண்டோம், பாரதம் வெறும் உணர்வல்லாத நிலம் கிடையாது. ஆனால் ஞானத்தின் ஒளியில் எப்போதும் இருக்கும் உயிருள்ள ராஷ்டிரிய மனிதன் ஆவார். அவரில்தான் சிவன் நுழைந்து இந்த கீதை ஞானத்தை கொடுக்கிறார். மற்றும் நாம் கீதையின் ஞானத்தின்படி ஆன்மீக வாழ்க்கையின் மூல அதிகாரங்களை புரிந்து கொண்டோம். அதுபோல் நாம் புரிந்து கொண்டோம், இந்த துணியால் செய்யப்பட்ட தேசிய கொடியால் உலகத்தை வெல்ல முடியாது. ஆகவே இது 3 மூர்த்திகளின் நினைவாட்டமாகும். அவர்கள்தான் சிவனின் செயலாளர்கள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கர் ஆகுவார்கள். நாம் புரிந்து கொண்டோம் எப்படி கடவுள் இந்த ருஹானி நிகழ்ச்சியை படைத்து இந்த ருஹானி நிகழ்ச்சியை உருவாக்கி நம்மளை 5 விகாரங்களிடமிருந்து பாதுகாக்கிறார். இந்த ராஜயோகத்தின் படிப்பு மூலமாக தான் நாம் 5 விகாரங்களிடமிருந்து சுதந்திரமாக முடியும். கடைசியில் நாம் உண்மையான ராமரை பற்றி தெரிந்து கொண்டோம் மற்றும் கூடவே இது கூட தெரிந்து கொண்டோம், அதாவது புத்த ரூபத்தில் ராமராஜ்யத்தை படைக்க சுயம் சிவனே ராமரின் மூலமாக அந்த வேலையை செய்கிறார் மற்றும் இந்த கீதை ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஆன்லைன் மீட்டிங் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போ நேரத்தை பார்த்து கொண்டு உங்கள் மனதில் எழுகிற கேள்விகளின் பதில்களை எங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு இமெயில் பண்ணலாம். எங்கள் இமெயில் ஐடி a1spiritual1@gmail.com ஆகும் மற்றும் போன் நம்பர் 9891370007 ஆகும். தொடர்பு எண் 9891370007 ஆகும். நீங்கள் தன்னுடைய ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லுங்கள். இது போல நீங்கள் வருங்காலத்திலும் எங்களோடு இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மற்றும் இந்த ஆன்மீக குடும்பத்தினராய் ஆகி இந்த உலகத்தில் வந்திருக்கும் பரமபிதா பரமாத்மாவிடம் இருந்து நிறைய பிறவிகளுக்காக சுகம் மற்றும் அமைதியின் ஆட்சியை இந்த சத்திய கீதை ஞானம் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். காலம் எப்பொழுதுமே ஒரே போல இருக்காது. இப்போ நாம் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த நேரம், இந்த காலம் நம் கைவிட்டு போகிறது. கடைசி நிர்ணயம் உங்கள் கைகளில் இருக்கிறது. ஓம் சாந்தி.